Hi friends, welcome to Maxbook channel. I am Santosh. First of all, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் போட்ட முதல் 3 வீடியோலேருந்து எனக்கு ஏகப்பட்ட பேர் பர்சனலாக கால் பண்ணி நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலயமா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அக்கறைனால நீங்கள் கொடுக்குற ஒரு டிப்ஸாக நான் அதை நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அண்ட் கால் பண்ணி நிறைய பேர் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணுறதை விட நீங்கள் நான் போடுற வீடியோவில் கமெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு எது சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தான் நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷனா என்னங்கிறத ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்றேன். பெர்முடேஷனுங்கிறது ஒரு செட்டுங்க. இந்த செட்டில் வந்து ஏ எலமெண்ட்ஸ்னு மேலே அப்பர் ரோவில் சில எலமெண்ட்ஸ் இருக்கும், சின்ன கீழே லோயர் ரோவில் சில எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு மேலே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு வர ஆன்சர் அதே செட்டுக்குள்ளே இருந்தால் அதை தான் நம்ம பெர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அதை இன்னொரு ஆன்சருக்கு ஈக்குவேட் பண்ணால் அதை நம்ம 1-to-1 மேப்பிங்னு சொல்லுவோம். அந்த 1-to-1 மேப்பிங் கண்டிப்பாக இங்கே நடக்கும். ஆனால் வர ஆன்சர் அதே வேற ஒரு செட்டில் இருக்காமல் அதே செட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம பெர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் எடுத்துக்கலாம். ஸோ தாம்பரம் அப்படிங்கிறது செட் ஏல அது ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்க. தாம்பரம்ங்கிறது ஒரு எலமெண்ட், சைதாப்பேட் அப்படிங்கிறது இன்னொரு எலமெண்ட். ஸோ தாம்பரம்லேருந்து சைதாப்பேட் போனோம்னா கண்டிப்பாக நம்ம பஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பஸ் தான் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஏ எலமெண்ட்டில் இருந்து நீங்கள் பி எலமெண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஏ எலமெண்ட்டில் நீங்கள் பஸ் ஏறினா அது உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுடும்? பி எலமெண்ட்டில் கொண்டு போய் விட்டுடும். அப்போ நான் அதை எப்படி சொல்வேன்? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன புதுசாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தாம்பரம்ங்கிற ஏ எலமெண்ட்டும் சைதாப்பேட் அப்படிங்கிற பி எலமெண்ட்டும் சென்னை சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது வேறு சிட்டி, அது வேறு சிட்டியில் ரெண்டுமே ஒரே சிட்டி. அந்த மாதிரி தான் இது ஒரு எலமெண்ட், அது ஒரு எலமெண்ட். இந்த 2 எலமெண்ட்டும் ஒரே செட்டுக்குள்ளே இருக்கணும். எப்படி இது ரெண்டுமே ஒரே சென்னைங்கிற சிட்டிக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி ஒரே செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தட் இஸ் கால்ட் ஆஸ் permutation. இந்த permutationல சில டைப்ஸ் இருக்கு. equality permutation, identity permutation, inverse permutation, cyclic permutation, even and odd permutation. அதுக்கு அப்புறமா வந்து composition or product of permutation. டோட்டலா 6 types of permutation இதில் இருக்கு. இது எல்லாத்துலயும் ஒன்னொன்னா கிளியரா நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பெர்முடேஷனை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த பெர்முடேஷனில் இங்கே டெஃபினேஷன் இருக்குது. இந்த டெஃபினேஷன் பாருங்கள். If a 1-to-1 mapping f of a finite non-empty set S onto itself is called a permutation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை 1-to-1 mapping அப்படின்னு இருக்குது. அண்ட் finite non-empty set அப்படிங்கிற ஒரு வார்த்தை, onto itself அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது 3 தான் பெர்முடேஷன் சொல்கிற டெஃபினேஷனுக்கு ஆப்டான ஒரு வேர்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்லப்படுற இந்த 1-to-1 மேப்பிங் மூலிமா என்ன, இந்த 1-to-1 மேப்பிங் ஒரு விஷயம், அண்ட் ஃபைனைட் நான் எம்டி செட் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அண்ட் அதுக்கப்புறமா onto itself அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது 3 இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை தான் நம்ம பெர்முடேஷன் சொல்கிறோம். ஐ மீன் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறது அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டேர்மை தான் நம்ம பெர்முடேஷன் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன்னா இந்த டெஃபினேஷனுக்கான அர்த்தம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கொஸ்டினுக்கான நானே வந்து எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினில் A1 A2 A3 அண்ட் ஸோ ஆன் AN அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கீழே வந்து B1 B2 B3 அண்ட் ஸோ ஆன் BN அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெர்முடேஷன். ஸோ இந்த பெர்முடேஷனை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து கொஸ்டினில் பெர்முடேஷனாக எழுதியிருக்கேன். இந்த பெர்முடேஷனை நான் வந்து எப்படி எழுதணும் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், மேலே A1 இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் A1 அப்படின்னு சொல்கிறத நான் f ஆஃப் A1 அப்படின்னு எடுத்துப்பேன். திஸ் f ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் A1க்கு கீழே ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது? B1. அதனால் f ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு B1. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் A2 என்னவா இருக்கும்? f ஆஃப் A2 வில் பி ஈக்குவல் டு B2. கரெக்டா? அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் A3 என்னவா இருக்கும்? f ஆஃப் A3 இஸ் ஈக்குவல் டு B3.
அண்ட் ஸோ ஆன் இது போயிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலாக இங்கே ஏன் இருக்குது, அதுக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன்னா எஃப் ஆஃப் ஏஎன் விச் இஸ் ஈக்குவல் டு பிஎன் அப்படின்னு முடியும். ஸோ நான் ஒரு பெர்முடேஷனை இப்படி எழுதலாம். இதுதாங்க பெர்முடேஷனுடைய சாராம்சமே. இதுதான் ஒரிஜினலான ஒரு விஷயம். இங்கே இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்தால் அந்த ஃபங்க்ஷன் எடுத்து வர ஆன்சர் வந்து அந்த செட்டு அந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயே இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருச்சுன்னா, இப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன் தானே, இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், அது இன்னொரு ஆன்சரை கொண்டு வருது அப்படின்னா திஸ் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். அந்த ஆன்சர் எதுக்குள்ளே இருக்குது, அதே மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது. அதனால தான் ஆன் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1-to-1 மேப்பிங் ஆன் டு இட் செல்ஃப்க்கு இதாங்க அர்த்தம். ஸோ இப்போ நடுவில் கொடுத்துருக்க இந்த ஃபைனைட் நான் எம்டின்னு சொன்னதுக்கு இது நான் A1லேருந்து AN வரைக்கும் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஃபைனைட், ரைட். இது இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம போட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒரு பெர்முடேஷனில் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எழுத முடியாது. கண்டிப்பாக அது ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்கணும். அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே ஃபைனைட் நான் எம்டி செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெர்முடேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியும். ஸோ இது ஃபைனைட் தான். A1லேருந்து AN வரைக்கும் முடிஞ்சிருச்சு, B1லேருந்து BN வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனைட்டாக இருக்கிற நம்பர்லேயே 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்குங்கிறாங்க. அதுக்கு இதுதான் சாட்சி. இந்த A1க்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன்னா எனக்கு B1 வருது, A2க்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தால் B2 வருது, A3க்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தால் B3 வருது. அந்த வகையில் தான் இந்த மேட்ரிக்ஸில் எலமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வர ஆன்சர் எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயும் இருக்குது. அதுதான் ஆன் டு இட் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வார்த்தை வடிவத்தில் அவங்க பெர்முடேஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பெர்முடேஷனுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் அ 1-to-1 ஃபங்க்ஷன் 1-to-1 மேப்பிங் எஃப் ஆஃப் அ ஃபைனைட் நான் எம்டி செட் எஸ் ஆன் டு இட் செல்ஃப் இஸ் கால்ட் அ பெர்முடேஷன். ஸோ இது வந்து ஒரு செட்டுன்னு நீங்கள் சொல்லிடுங்க, மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது இது செட்டு. ஸோ இந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. 1-to-1 மேப்பிங் எடுக்கணும். அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபைனைட் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அதுக்கு 1-to-1 மேப்பிங் எடுக்கணும். நம்ம எடுக்கிற 1-to-1 மேப்பிங்குடைய ஆன்சரும் அதே செட்டுக்குள்ளே இருந்தால் தட் இஸ் கால்ட் பெர்முடேஷன். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம பெர்முடேஷன் சொல்கிறோம். இப்போ இதையே வந்து நான் ஒரு நம்பரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்பர்லனா ஒரு மேட்ரிக்ஸ் 1 ஒரு செட் 1 2 3 அப்படின்னு வச்சுடுறேன். கீழே 0 5 6ன்னு வச்சுடுறேன். ஸோ இப்போ இந்த பெர்முடேஷனுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுங்க. எஃப் ஆஃப் 1 என்ன சொல்லுங்க பார்ப்போம். எஃப் ஆஃப் 1 இஸ் 0. ஓகே. எஃப் ஆஃப் 2 என்னவா இருக்கும் 5 அண்ட் எஃப் ஆஃப் 3 என்னவா இருக்கும் 6. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதையே ஆப்போசிட்டாக கொடுத்தா என்ன, இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 1 வந்து 6, ஓகேங்களா. எஃப் ஆஃப் 2 வந்து 1, எஃப் ஆஃப் 3 வந்து 0, எஃப் ஆஃப் 4 வந்து 5. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு நீங்கள் பெர்முடேஷனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், ஒரு செட்டை நீங்கள் இப்படி வரைஞ்சிடணும். இந்த இன்புட்டில் கொடுத்துருக்கிற நம்பர் பாருங்கள் 1, அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 3, அடுத்த நம்பர் 4. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் தான் மேலே இருக்க போகுது. ஸோ 1 2 3 4 அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ எஃப் ஆஃப் 1 எதுக்கு போகுது 6க்கு போகுது. ஸோ 1க்கு கீழே 6. எஃப் ஆஃப் 2 எதுக்கு போகுது 1க்கு போகுது. ஸோ 2க்கு கீழே 1. ஓகேவா. எஃப் ஆஃப் 3 எங்கே போகுது 0க்கு போகுது. ஸோ 3க்கு கீழே 0. எஃப் ஆஃப் 4 எடுத்த போது அது 5க்கு போகுது. ஸோ இந்த 4க்கு கீழே 5. பெர்முடேஷனை நம்ம இது பண்ணிட்டோம், பிளாட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பெர்முடேஷன் கொடுத்தா ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதணும், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா பெர்முடேஷன் இப்படி தான் எழுதணும். புரிஞ்சுதா? இதுதான் இந்த பெர்முடேஷனை டெஃபினேஷனாக எங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்க. இஃப் அ 1-to-1 மேப்பிங் எஃப் ஆஃப் அ ஃபைனைட் நான் எம்டி செட் எஸ் ஆன் டு இட் செல்ஃப் இஸ் கால்ட் அ பெர்முடேஷன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பெர்முடேஷனுடைய மெயின் கான்செப்ட். இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெர்முடேஷன் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்க்குற ஒரு முதல் டைப் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன். ஸோ டோட்டலாக வந்து சில டைப்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவாலிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் சைக்ளிக் பெர்முடேஷன், ஈவன் அண்ட் ஆட் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன். பெர்முடேஷன் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள், எப்பயுமே நீங்கள் மேக்ஸ் படிக்கும் போது டெஃபினேஷன் படிச்சுட்டு எக்ஸாம்பிளுக்கு வராதிங்க. எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டு டெஃபினேஷனை படிங்க. அப்போ டெஃபினேஷன் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ டெஃபினேஷனை நம்ம படித்து பார்த்துட்டா டெஃபினேஷனை நம்ம படித்து பார்த்துட்டா நிறைய அது கண்டிப்பாக புரியாது. எக்ஸாம்பிளை பார்க்குறச்சா தான் அது புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிளை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அது புரிஞ்சிருச்சுன்னா டெஃபினேஷன் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதை வச்சுட்டு நீங்கள் டெஃபினேஷனை பாருங்கள். டெஃபினேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் அந்த டெஃபினேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷனுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது நான் ஒரு பெர்முடேஷன் கன்சிடர் பண்ணுறேன். இதில் வந்து 1 2 3 3 1 2 இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் எஃப். அதே மாதிரி இன்னொரு பெர்முடேஷன், அதுக்கு நான் பேர் வச்சிடுறேன் ஜி. ஸோ இந்த பெர்முடேஷனில் வந்து
2 3 1 1 2 3ன்னு நான் இப்படி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு சொல்லுங்கள் கடகடன்னு இந்த ஃபங்க்ஷன் என்ன வரும்? ஃபங்க்ஷன் ஆஃப் 1 என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் 1 which is equal to 3. ஃபங்க்ஷன் ஆஃப் 2 என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் 2 which is equal to 1. ஃபங்க்ஷன் ஆஃப் 3 என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் 3 is equal to 2. முடிஞ்சிச்சா? இந்த பெர்முடேஷனுக்கு எழுதியாச்சு. இப்போ இந்த பெர்முடேஷனுக்கு ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஜின்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இல்லையா? g ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் நம்பர் 2, அதனால g ஆஃப் 2. g ஆஃப் 2 is equal to 2க்கு கீழே 1 இருக்குது. ஸோ g ஆஃப் 2 is equal to 1. அடுத்தது g ஆஃப் 3. g ஆஃப் 3 which is equal to 2. கரெக்டா? g ஆஃப் 3 is equal to 2. அதுக்கப்புறம் g ஆஃப் 1. g ஆஃப் 1 is equal to 3. சரி, ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்னது ஈக்குவாலிட்டி, இது எப்படி ஈக்குவாலிட்டி பெர்முடேஷனாக இருக்கும் அப்படின்னா, இப்போ 1 கன்சிடர் பண்ணி பாருங்க. இங்கே என்ன இருக்குது? f ஆஃப் 1 is equal to 3. இதே f ஆஃப் 1 g ஆஃப் 1 இதே 1 ஜியில் பாருங்க. எங்கே ஜியில் இருக்குது? இதோ இங்கே இருக்குது. இந்த g ஆஃப் 1க்கு ஆன்சர் என்ன? 3. f ஆஃப் 1க்கும் ஆன்சர் 3, g ஆஃப் 1க்கும் ஆன்சர் 3. ஸோ நான் இது எப்படி எழுதுவேன்னா f ஆஃப் 1 is equal to g ஆஃப் 1 which is equal to 3 அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ புரியுதா? f ஆஃப் 1 is equal to g ஆஃப் 1 is equal to 3 அப்படின்னு நான் இதை எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் f ஆஃப் 2. ஸோ இதுக்கு 1 கொடுத்துருக்கு. அதே மாதிரி g ஆஃப் 2க்கு பாருங்க, அதுக்கும் ஆன்சர் 1 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அதனால f ஆஃப் 2 is equal to g ஆஃப் 2 which is equal to ஆன்சர் 1. அதே மாதிரி f ஆஃப் 3 அது வந்து 2, g ஆஃப் 3க்கும் ஆன்சர் 2 தான். ரெண்டுமே ஈக்குவல். ஸோ f ஆஃப் 3 is equal to g ஆஃப் 3 is equal to 2 அப்படின்னு எழுதிட்டு. ஸோ திஸ் இஸ் அ பெர்முடேஷன். இது இப்படி இருக்கிறதுனால இதுதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற இன்புட்டும் அடுத்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இன்புட்டும் எடுத்து பார்க்குற ஆன்சர்ஸும் சேமாக வரணும். f ஆஃப் 1 g ஆஃப் 1 ஈக்குவல் டு 3, f ஆஃப் 2 g ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1, f ஆஃப் 3 g ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலாக, ரெண்டு பெர்முடேஷன் ஈக்குவலாக வர்றதுனால இட் இஸ் கால்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன். ஓகேவா? ஈக்குவலுங்கிற வார்த்தை இங்கே நீங்கள் பார்த்தனாலே கண்டிப்பாக அங்கே ரெண்டு யூஸ் பண்ண போகிறோங்கிறது ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பெர்முடேஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன். அடுத்த பெர்முடேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஐடென்டிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் ஒற்றுமை. ஸோ ஒன்றா இருக்கும். பாருங்க, எஃப்னு நான் ஒரு பெர்முடேஷன் இப்போ எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா 1 2 3 அண்ட் ஸோ ஒன்னு நான் போட்டு விட முடியாது. இப்படி விட்டால் இது இன்ஃபினிட்டி ஆகிடும். இன்ஃபினிட்டியாக இருந்தால் அது பெர்முடேஷனே கிடையாதுன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ n இது பண்ணிவிட்டு கீழே நான் என்ன எழுத போகிறேன்னா அதே 1 2 3 அண்ட் ஸோ 1 n. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல், ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் which is called ஐடென்டிட்டி பெர்முடேஷன். இதை நம்ம இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? f ஆஃப் 1 is equal to 1, f ஆஃப் 2 is equal to 2, 2க்கு 2, 3க்கு 3, f ஆஃப் 3 is equal to 3 and so on வந்தால் கடைசியில் nக்கு n. அப்போ f ஆஃப் n is equal to n. அப்போ ஐடென்டிட்டி பெர்முடேஷனை நம்ம எதை புரியறதுக்கு சொல்கிறான்? போடுற இன்புட்டும் வர அவுட்புட்டும் ஒன்றா இருக்கும். 2 2 3 3 n. புரிஞ்சுச்சா? இப்படி வந்தால் திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஸோ ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மூணாவதாக ஒரு பெர்முடேஷன் இருக்குது which is called இன்வர்ஸ் பெர்முடேஷன். இன்வர்ஸ் பெர்முடேஷனுங்கிறது சிம்பிள். அது எந்த பெர்முடேஷன் வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் எஃப்னு போட்டுடுறேன். 1 2 3 0 5 6 இதுதாங்க எனக்கு இருக்கிற பெர்முடேஷன். இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? f ஆஃப் 1 ஈக்குவல் டு 0, f ஆஃப் 2 which is equal to 5, f of 3 which is equal to 6 எழுதிடுவோமா? இது நார்மல் பெர்முடேஷன். இதுக்கு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த எஃப்ங்கிறது எப்படி மாறிடும்? எஃப் இன்வர்ஸ், ரைட்? எஃப்ங்கிறது எஃப் இன்வர்ஸாக மாறிடும். இது எப்படி மாறும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். கீழே இருக்கிற 0 5 6 மேலே போயிடும், மேலே இருக்கிற 1 2 3 கீழே வந்துடும். இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எழுதுங்க. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 0, புரிஞ்சுதா? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1, ஈக்குவல் டு 1. f inverse of 5 is equal to 2, f inverse of 6 is equal to 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு 0, 0க்கு 1 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. 2க்கு 5, 5க்கு 2 உல்ட்டா ஆகிடுச்சு. 3க்கு 6, 6க்கு 3 அப்படியே மாறிடுச்சு. இப்படி வந்தால் திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஸ் பெர்முடேஷன். ஓகேவா? இது இன்வர்ஸ் பெர்முடேஷன். அடுத்து கீழே பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் தான் நம்ம நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட்டுங்கிற வார்த்தை பார்க்கும் போதே கண்டிப்பாக 2 நம்பர் இல்லாமல் நம்மளால் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ப்ராடக்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா அதை நம்ம காம்போசிஷன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு 2 நம்பர் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ நான் அந்த வகையில் ஒரு பெர்முடேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பெர்முடேஷனில் நான் இப்படி வச்சுக்கிறேன். A1 A2 and so on AN வரைக்கும்.
b1 b2 அண்ட் ஸோ ஒன் bn வரைக்கும். இப்படிலாம் எடுத்தால் என்னங்க அர்த்தம், நம்பருக்கு பதிலாக நான் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். அண்ட் இன்னொரு பெர்முடேஷன் எடுத்துக்கிறேன் விச் இஸ் g. இதில் வந்து b1 b2 அண்ட் ஸோ ஒன் bn எடுத்துக்கிறேன். கீழே c1 c2 அண்ட் ஸோ ஒன் cn எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் ஆர் காம்போசிஷன் பண்ண போகிறேன். ரெண்டு பேரில் எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நான் அதை பண்ணும்போது காம்போசிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ரெப்ரசென்டிங் தட் ஆஸ் f காம்போசிட் g. இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, f காம்போசிட் g. f காம்போசிட் g which is equal to f என்ன, a1 a2 and so on an, b1 b2 and so on bn. காம்போசிட் g எழுதுறோம் b1 b2 and so on bn, c1 c2 and so on cn அப்படின்னு நான் g எழுதிட்டேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறது அப்படின்னா, காம்போசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், a1க்கு b1 ஆன்சர், இதே b1 இங்கே இருக்குது. ஸோ அந்த b1க்கு c1. அப்போ இது ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா, a1க்கு ஸ்ட்ரைட்டாக c1 வரா மாதிரி, a1க்கு c1. இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கிற b1 கணக்கில் வராது. தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிஷன். புரிஞ்சுதா? a1க்கு b1. ஸோ இங்கே b1 இருந்தால் அந்த b1க்கு என்ன ஆன்சர், c1. அப்போ அந்த c1 தான் எழுதும். இப்போ a2க்கு b2. ஸோ நான் a2 இங்கே போட்டுடுறேன். a2க்கு b2, அதே b2 இங்கே இருக்குது. ஸோ இந்த b2க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தா c2. அதனால் a2க்கு c2. இப்படியே வராச்ச ஃபைனலாக anக்கு bn, இங்கே bn இருக்குது, bnக்கு cn. ஸோ டேரெக்டாக anக்கு cn. இது ஒரு ஈக்குவேஷன். ஏன் ஈக்குவேஷன், f காம்போசிட் ஜினா இந்த ஆன்சர். இதே நான் இப்போ உல்டாவாக மாற்றிடுறேன். எப்படி, g காம்போசிட் f. ஓகேங்களா, g காம்போசிட் f. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஜியை முதல்ல எழுதிடுறேன். b1 b2 and so on bn, c1 c2 and so on cn முடிஞ்சிடுச்சு. காம்போசிட் f a1 a2 and so on an, b1 b2 and so on bn அப்படின்னு g காம்போசிட் fக்கு நான் இப்போ தான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறச்ச, இப்போ காம்போசிட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் எப்படி காம்போசிட் பண்ணலாம், இது b1, b1க்கு c1. ஓகேவா, இங்கே வந்து c1ஏ இல்லை. ஸோ நம்ம அப்படியே உல்டா ப்ராசஸில் பாருங்கள், c1க்கு b1, இங்கே b1 இருக்குது, b1க்கு a1. அப்போ ஆக மொத்தத்தில் c1க்கு a1, c2க்கு ஆன்சர் b2, இந்த இடத்துல b2 இங்கே இருக்குது, b2க்கு ஆன்சர் a2. அப்போ c2க்கு a2. ஸோ இப்படியே போனால் கடைசியில் கண்டிப்பாக cn வரும், இங்கே கண்டிப்பாக an வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். a1 a2 an, கீழே c1 c2 cn, c1 c2 cn, இங்கே வந்து கீழே a1 a2 n. இது ரெண்டும் ஈக்குவலா, சத்தியமாக இல்லை, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இதை நான் எப்படி ஆணித்தரமாக ஈக்குவல் இல்லைன்னா, ரோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆனாலும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது, அது தெரியும். ஆனால் இது ஈக்குவல் இல்லைங்கிறத ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக, ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அதை தெளிவாக சொல்லுது. என்ன அப்படின்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன் வில் நாட் பி ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. இட் வில் நாட் கம்யூட்டேட்டிவ் ஆல்வேஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் உங்களுக்கு இங்கே இதில் எழுதுகிறேன் பாருங்கள். The product of two permutations is always not commutative அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. The product of two permutations is always not commutative. இப்போ நம்ம பண்ணது கம்யூட்டேட்டிவ் மாதிரி தான், AB BA, அது நமக்கு ஈக்குவலாகவே வரல. அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இது ஈக்குவல் கிடையாது. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ பெர்முடேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நாட் கம்யூட்டேட்டிவ்ங்கிற நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன்ஸ். இதுக்கு அடுத்து பார்க்கும்போது நமக்கு இருக்கிறது சைக்ளிக் பெர்முடேஷன் அப்படின்னு ஒரு பெர்முடேஷன் இருக்குது. ஸோ சைக்ளிக் பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் ஒரு பெர்முடேஷன் எழுதிடுறேன், இதுக்கு எஃப்னு நான் பேர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? கீழே வந்து 2 3 4 5 6 1 இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற நம்பரும் முடிகிற நம்பரும் ஒன்று தான். இப்படி இருந்தாலே அது சைக்ளிக் பெர்முடேஷன். சைக்கிள்னா என்ன? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் சேம் இல்லை, ஆரிஜின் அண்டு முடிகிற அந்த எண்டிங் வெர்டிசஸ் ரெண்டுமே வந்து சேம். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது என்னது, இது சைக்ளிக் பெர்முடேஷன். ஓகேவா? இப்படி இருந்தாலே நம்ம சைக்ளிக் பெர்முடேஷன் சொல்லிடலாம். சைக்கிள் இங்கேருந்து வந்து அப்படியே வந்து கடைசியில் இங்கே திரும்பி ஆரம்பிக்கிற இடத்துல தான் முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து சைக்கிள்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபங்க்ஷன் எழுதுங்கன்னு சொன்னால் எப்பயும் போல் நம்ம எழுத வேண்டியதான். f(1) is equal to 2, f(2) is equal to 3, f(3) is equal to 4, f(4) is equal to 5, f(5) is equal to 6,
f of 6 is equal to 1 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம சைக்ளிக் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைக்ளிக் பெர்முடேஷனை நம்ம வேற மாதிரி எழுதலாம். ஃபங்க்ஷன் f இந்த பெர்முடேஷனை பாருங்க, இந்த சைக்ளிக் பெர்முடேஷனை மட்டும் நம்ம எப்படி எழுதலாம்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 வேற எங்க 2க்கு வருது. ஸோ 2 இதெல்லாம் 2 2 இருந்தாலும் அது ஒன்று தான். அண்ட் 3க்கு வருது 3, அண்ட் 4க்கு வருது 4, அண்ட் 5க்கு வருது 5, அண்ட் 6க்கு வருது 6, திரும்பியும் 1க்கு வருது. அந்த 1 தான் ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி எழுதுறத நான் இப்படி எழுதினாலும் ஒன்று தான். இன்கேஸ் கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது சைக்ளிக் பெர்முடேஷன் ஆனால் டெஃபினட்டாக இது சைக்ளிக் பெர்முடேஷன் தான். இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதை தான் நம்ம இப்படி எழுதணும். 1 முதல்ல மேலே போட்டு 1க்கு 2, 2க்கு 3, ஓகேவா? 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 4, 4க்கு 5, 5க்கு 6, 6க்கு என்ன? 6க்கு அகைன் 1, 6 will again goes to 1 அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஒரு சைக்ளிக் பெர்முடேஷன் நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம். அவ்வளோதாங்க. சைக்ளிக் பெர்முடேஷனில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, திஸ் இஸ் அ சைக்ளிக் பெர்முடேஷன். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா we have another permutation which is called even and odd permutation. இந்த ஈவன் அண்ட் ஆட் பெர்முடேஷனை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கவனிங்க. நான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் இப்போ ஒரு பெர்முடேஷன் எழுதுகிறேன் which is 1 2 3 4 5 6, ஓகேவா? அண்ட் அடுத்ததில் 2 4 5 1 3 6 இப்படின்னு எழுதுகிறேன். இந்த பெர்முடேஷன் ஆட் பெர்முடேஷனா ஈவன் பெர்முடேஷனான்னு சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு இதில் சைக்கிள் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், இங்கே 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் அது என்ன பண்ணுறேன், f is equal to ஒரு வாட்டி பாருங்கள், 1 2க்கு வருது. சரி, 2 எங்கே வருது? 4க்கு வருது. 4 எங்கே? இங்கே 4 இருக்குது. இந்த 4 எங்கே வருது? 1. ஸோ திரும்பி 1ல் வந்து ஒன்று முடியுது. ஸோ 1 2க்கு வருது, 2 4க்கு வருது, 4 எங்கே போகுது? திரும்பி 1க்கு போகுது. அதனால அந்த ப்ராக்கெட்டை மூடிடுவேன். அப்போ இது சைக்ளிக் பெர்முடேஷன் தானே? ஃபுல்லாக அப்படி இருந்தால் தான் அது சைக்ளிக் பெர்முடேஷன் அர்த்தம் கிடையாது. பெர்முடேஷனில் 3 எலமெண்ட் 4 எலமெண்ட் இப்படி இருந்தாலும் அதுவும் சைக்ளிக் பெர்முடேஷன் தான். ஸோ 1 2க்கு வருது, 2 4க்கு போகுது, 4 அகைன் 1க்கு போகிறதுனால இந்த 3 மட்டும் ஒரு சைக்ளிக் பெர்முடேஷன். ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு. இப்போ பாருங்கள், 1 2 2 4 எல்லாம் கதைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ 3. நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 எங்கே போகுது? 5க்கு போகுது. ஸோ அதனால் 3 வந்து 5க்கு போகுது. 5 வேற எங்கே இருக்குது? இங்கே 5 இருக்குது பாருங்கள். இப்போ 5 எங்கே போகுதுன்னு பாருங்கள், 5 திரும்பியும் 3க்கு தான் போகுது. அப்போ நான் இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு சைக்ளிக் பெர்முடேஷன் தான். திஸ் இஸ் ஆல்சோ சைக்ளிக் பெர்முடேஷன். இப்போ இதில் விடுபட்ட நம்பர் என்னென்னா 6க்கே தான் போகுது. அதனால் நான் அதை எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ இந்த பெர்முடேஷனை நான் இப்படி எழுதியிருக்கேன். ரைட்? இது என்னன்னு கேட்டால் இது ஒரு சைக்ளிக் பெர்முடேஷன், இது ஒரு சைக்ளிக் பெர்முடேஷன். இந்த 2 சைக்ளிக் பெர்முடேஷனும் சேர்ந்தது தான் இந்த பெர்முடேஷன். ஓகேவா? சரி, இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா f is equal to எப்பயுமே ஒரு பெர்முடேஷனை நம்ம பேராக பிரிக்க முடியும். இது ஆல்ரெடி பேரில் தான் இருக்குது. அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை பேராக பிரிக்கலாம். எப்படின்னா முதல் நம்பர் எப்பயுமே இருக்கணும். முதல் நம்பரை வச்சு தான் மற்ற நம்பர்ஸை பிரிக்கணும். இப்போ 1ன்னா 1 2 இது ஒரு பேர். அண்ட் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 4ன்னு எழுதக்கூடாது, அது தப்பு. அதே 1 வச்சு தான் எழுதணும், விச் இஸ் 1 4, அது ஒரு பேர். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதை பிரிக்கக்கூடாது. 3 நம்பர் இப்போ இருக்குன்னா முதல் நம்பரை வச்சு தான் பிரிக்கணும். 1 2 1 4. இன்கேஸ் இந்த 4க்கு பக்கத்தில் 0ன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் இருந்ததுன்னா அடுத்த பேரை நீங்கள் எப்படி எழுதலாம்? 1 0ன்னு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ 1 2 ஒரு பேர், 1 4 ஒரு பேர், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆல்ரெடி இருக்கிற பேர் 3 5. இப்போ டோட்டலாக இப்போ நான் எல்லாத்தையுமே 2 2 பிரிச்சுட்டேன். இப்போ டோட்டலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் இருக்குது பாருங்கள்? 1 2 3. ஸோ தெர் ஆர் 3 பேர்ஸ். ஸோ 3ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? திஸ் இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ இது ஆட் பெர்முடேஷன். ஸோ புரிஞ்சுதா? இது 3 நம்பர், இது ஆட் நம்பராக வந்ததுனால ஆட் பெர்முடேஷன். இப்போ நான் சொன்ன அதே ப்ராசஸை நீங்கள் பண்ணி ஒருவேளை இது 1 2 3 பேராக பிரியாமல் 4 பேராக பிரிஞ்சுதுன்னா அது கண்டிப்பாக ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும். இல்லை 2 பேராக பிரிஞ்சுதுன்னா அதுவும் கண்டிப்பாக ஈவன் பெர்முடேஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆட் அண்ட் ஈவன் பெர்முடேஷனை சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆட் அண்ட் ஈவன் பெர்முடேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தாங்க. ஸோ மொத்தமாக நம்ம என்னென்ன பெர்முடேஷன்ஸ் பார்த்தோம்? ஈக்குவாலிட்டி ஆஃப் பெர்முடேஷன், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், product or composition of permutation, cyclic permutation and odd and even permutation. 6 types of permutation நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் போக நான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பெர்முடேஷன் சம்மந்தமானது. இந்த நோட் வந்து ரொம்ப ஒரு இந்த நோட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எவ்ரி டிரான்ஸ்போசிஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆட் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை இதுதான். நம்ம இப்போ பண்ணோமே, தட் இஸ் அ டிரான்ஸ்போசிஷன். அதோ
1லேருந்து 2, 1லேருந்து 4 இப்படி நான் வந்ததுன்னு சொன்னல. இந்த மாதிரி டிரான்ஸ்போசிஷனாக பிரிச்சிங்கன்னா வர பெர்முடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பெர்முடேஷனாக தான் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட். எவ்ரி டிரான்ஸ்போசிஷன் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் பெர்முடேஷன். அடுத்தது ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டி பெர்முடேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எப்பயுமே என்னவா இருக்குமா, அது ஒரு ஈவன் பெர்முடேஷனாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் பெர்முடேஷன் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன். 2 ஆட் பெர்முடேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஆடுங்கிறத மைனஸாக எடுத்துக்கோங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும், ப்ளஸ். அந்த ப்ளஸ் தான் ஈவன். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் பெர்முடேஷன் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 ஈவனுங்கிறதுனால 2 ப்ராடக்ட். ஸோ ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அதுதான் இதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் an odd and an even permutation. இப்போ என்ன, ஒரு ஆட் பெர்முடேஷன் ஒரு ஈவன் பெர்முடேஷனாக மல்டிப்ளை பண்ணோம். ஆட் பெர்முடேஷன் நம்ம கணக்குப்படி மைனஸ், மல்டிப்ளை. ஈவன் பெர்முடேஷன் நம்ம கணக்குப்படி ப்ளஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் கண்டிப்பாக என்னது, மைனஸ். மைனஸ்னா இது என்னது, ஆட் பெர்முடேஷன். ஓகே, அண்ட் அடுத்தது the inverse of an even permutation is even. இது நமக்கு கண்டிப்பாக தெரியும். inverse of an odd permutation கண்டிப்பாக odd. ஈவன் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் ஈவனாக இருக்கும் போது ஆட் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆடாக தான் இருக்கும். அண்ட் த பெர்முடேஷன் cannot be both odd and even. ஸோ ஒரு பெர்முடேஷன் வந்து கண்டிப்பாக ரெண்டுமே, ஒரு பெர்முடேஷனில் ரெண்டுமே இருக்காது. ஒரு பெர்முடேஷனாக ஆட் பெர்முடேஷன் ஈவன் பெர்முடேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல முடியாது. ஒரு பெர்முடேஷன் ஒன்று ஆடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அது ஈவனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பெர்முடேஷன் கான்செப்ட் படிக்கும்போது படித்து ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெர்முடேஷன் கான்செப்ட்ஸில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபார்முலாவை சொல்கிறேன், which is called NPR form, which is equal to n factorial divided by n minus r factorial. அப்படிங்கிறது NPR உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். P ஃபார் பெர்முடேஷன், ஓகேவா? n வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். r வந்து பாசிபிள்ஸ், ஆர் பாசிபிள் ஈவெண்ட்ஸ். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். 5p3 அப்படின்னு வச்சுப்போம். 5p3 இப்போ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? என்னங்கிற இடத்துல 5 இருக்குது, ஆறுங்கிற இடத்துல 3 இருக்குது, ரைட்? ஸோ இதில் அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எனக்கு பதிலாக 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எனக்கு பதிலாக 5 மைனஸ் ஆருக்கு பதிலாக 3. ஸோ 5 மைனஸ் 3 இன்டூ ஃபேக்டோரியல். ஸோ இது என்ன ஆகும், 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்போ என்ன, ஆக்சுவலாக ஃபேக்டோரியல் எப்படி எழுதணும்னு தெரியுமா, அப்படியே ஒன்றுனா குறைச்சிட்டே வரணும். அதுக்கு ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா இதுதான், n ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n மைனஸ் 1 இன்டூ n மைனஸ் 2 இன்டூ அண்ட் ஸோ ஆன். கடைசியில் அது முடிகிற நம்பர் 3, 2, 1ன்னு முடியும். கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒன்றுனா குறைஞ்சிட்டே வரணும். ஓகேவா? இப்போ 5 ஃபேக்டோரியல் அதுலேருந்து எழுதும் போது பாருங்கள், இப்போ இந்த என்னங்க இடத்துல நான் 5 போட்டால் 5 இன்டூ, இங்கே 5 போட்டால் 5 மைனஸ் 1 4. அப்போ 5 இன்டூ 4 இன்டூ அடுத்தது என்ன வரும், 3 இன்டூ 2 இன்டூ எங்கே முடியும், 1ல் முடிஞ்சிடும். அதுதான். ஸோ ஃபேக்டோரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட்டே வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 அப்படின்னு நான் போட்டுடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 3, 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ 2 வெளியில் ஃபேக்டோரியல் இருக்குது, அதனால் 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 த ஹோல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறது, 2லேருந்து குறைக்கணும். 2 இன்டூ 1 இதுக்கப்புறம் குறைக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற 2வும் மேலே இருக்கிற 2வும் கேன்சல் ஆயிடும், இங்கே இருக்கிற 1ம் மேலே இருக்கிற 1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 நம்பர் தான். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 5 4s are 20, 23s are 60. ஸோ 60ங்கிறது தான் இந்த 5p3 உடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இது ஈஸி தான், தெரியாதவங்க இப்போ நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ இது 5p3 வச்சு நம்ம இப்படி சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் வந்து ஒரு நம்பர் 6c 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் 2 ஃபேக்டோரியல்னு நான் எழுதிடுவேன், ரைட்? இப்போ இந்த 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 அப்படின்னு நான் நியூமரேட்டர் எழுதிட்டேன். ஹோல் டிவைடட் பை 6 மைனஸ் 2 4 வரும். ஸோ அதனால் 4 ஃபேக்டோரியல், அந்த 4 ஃபேக்டோரியல் நான் இப்போ டேரெக்டாக எழுதிடுறேன். 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. இப்போ பாருங்கள், இந்த 4 கேன்சல், 3 கேன்சல், 2 கேன்சல், 1 கேன்சல். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த 6ம் 5ம் மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30. ஸோ 30ங்கிறது தான் 6c2 உடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் சி, ஐம் சாரி, திஸ் இஸ் பி. ஓகே, பெர்முடேஷன்.
பெர்முடேஷன் என்பிஆர் ஃபார்முலா பெர்முடேஷனில் நான் ஏன் இங்கே சிசி போடுறேங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியும். ஸோ இது பெர்முடேஷன் ஓகேங்களா. இந்த பெர்முடேஷனில் இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்ததில் ஃபஸ்ட்டு பெர்முடேஷனாக என்னன்னு பார்த்தோம் ரைட். பெர்முடேஷனா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அது என்னங்கிறத கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு நம்புகிறேன். அண்ட் ஆஃப்டர் தி டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் பார்த்தோம். ஈக்குவாலிட்டி பெர்முடேஷன் என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்வர்ஸ் பெர்முடேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்வர்ஸ் பெர்முடேஷன் எப்படி சொல்லணும், ப்ராடக்ட் ஆர் காம்போசிஷன் ஆஃப் பெர்முடேஷன்ஸை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறமா சைக்ளிக் பெர்முடேஷன் பார்த்தோம். சைக்ளிக் பெர்முடேஷனுக்கு அப்புறம் ஈவன் அண்ட் ஆட் பெர்முடேஷனை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சில நோட்ஸ் கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பெர்முடேஷனில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மெயினான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை எப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஃப்டர் திஸ் பெர்முடேஷனை வச்சு யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இவ்வளோ தாங்க பெர்முடேஷன். இதை தவிர பெர்முடேஷனில் எதுவுமே இல்லை. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பெர்முடேஷன் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுதா? இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். நம்ம பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய மேக்ஸ் புக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் சந்தோஷ்.